ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதண்டா பழம். ஏன் சாமி ஒண்ணு கவனிச்சிங்களா? என்ன? நாம இந்த சாமியார் கிட்ட போட்டதுல இருந்து நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல. இந்த பக்தர்கள் வந்து அன்னதான முறைப்படி நமக்கு எதையாவது கொடுத்துட்டு போறாங்க. சாப்பாடு, பழங்கள், ஸ்வீட்டு நிறைய கொடுக்குறாங்க. அதனால நமக்கு சாப்பாடு பிரச்சனையே இனிமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏண்டா விட்டா பர்மனண்டா இப்படியே இருக்கலாம்னு சொல்ல போல் இருக்கு. டேய், போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாம இப்படி மாறுவேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கோம்டா. கமலஹாசன் கூட இப்படி எல்லாம் கெட்ட போட்டிருப்பாரான்னு தெரியலடா. எல்லாம் உன்னாலடா, உன்னால. எல்லாம் காலத்தின் விதி, ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், விதி உன்னை தூக்கி போட்டு மிதிக்கும். அப்ப சரியாயிடும் எல்லாம். ஆமா, இப்ப எதுக்கு என்ன சாமி சாமின்னு கூப்பிட்டு இருக்க? ஆமா, நான் எதுக்கு உங்களை சாமி சாமின்னு கூப்பிட்டு இருக்கேன்? சாரி சாமி. ஐயோ, அப்பவும் சாமினே வருது. சாரி பாஸ். பாஸ், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க தான் பல கோடிக்கு அதிபதியாச்சே, உங்களால ஒரு 100-200 கூட புரட்ட முடியல? முடியலடா, எல்லா அக்கௌண்ட்டும் பிளாக் பண்ணிட்டாங்களே. ஆனா இது நிரந்தரமா இருக்காது. இன்னும் ஒரே வாரம் எல்லாம் சரியாயிடும். சரி ஆயிடும் இல்ல, சரி ஆகணும். இதுக்கு மேல இந்த சிவசுனால தாங்க முடியாது. தினமும் 3 வேளையும் நல்ல சாப்பாடும் குடியும் குடுத்தனமா இருந்தேன். இப்ப என்னடான்னா பகல்ல பாலும் பழம் மட்டும் தான் கிடைக்குது. ராத்திரி பக்தே வராங்க, பக்தே வராங்க.